Good morning, dear students. I welcome to my video lecture. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆல்டர்னேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது யூனிட் 4ல் வரக்கூடிய டாபிக்ஸுங்க. டிசி ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுப்போம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஜென்ரேட்டர். ஸோ டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னா டிசி மிஷின்ஸில் யூஸ் பண்ணுறது. இதுவே ஏசி மிஷின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ ஆல்டர்னேட்டர் இஸ் நத்திங் பட் ஏசி ஜெனரேட்டர். ஸோ இப்போ அவுட்புட் வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏசி ஆல்டர்னேட்டிங் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கண்டென்ட்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதனோட டெஃபினேஷன் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர்னேட்டர், டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர். Okay, first one definition. An alternator is an electrical generator that converts mechanical energy into electrical energy in the form of alternating current. Most alternators are used as a rotating magnetic field with stationary armature. It is also known as synchronous generator. Next one, construction of alternator. Alternator two main parts இருக்கும். ஒன்று ஸ்டேட்டர், another one rotor அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டருங்கிறது ஸ்டேஷனரி பார்ட், ரோட்டார் இஸ் அ ரொட்டேட்டிங் பார்ட். ரைட். ஸோ இப்போ இதில் ஸ்டேட்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இட் ஒர்க்ஸ் அஸ் ஏ ஆர்மேச்சர் இன் ஏ சிங்கர்னஸ் மிஷின். த ஆர்மேச்சர் வைண்டிங் இஸ் ஹவுசிங் இன் இட். ஸோ ஸ்டேட்டர் வந்து என்னென்னா ஆர்மேச்சர் வைண்டிங் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். சிங்கர்னஸ் மிஷினோட ஆர்மேச்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுமோ அதேமாரி தான் இங்கே ஸ்டேட்டர் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டேட்டரில் ஆர்மேச்சர் இருக்கும். அடுத்ததாக ரோட்டாரில் வந்து என்னென்னா ஃபீல்டு வைண்டிங் இருக்கும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம ஃபீல்டு வைண்டிங் சிங்கர்னஸ் மிஷினில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபீல்டுக்கு ஒரு டிசி சப்ளை கொடுத்துருப்போம், ஸ்டேட்டருக்கு ஏசி சப்ளை கொடுத்துருந்தோம். சரிங்களா? இங்கே அந்தமாரி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர்னேட்டர். The working principle of alternator depends upon Faraday's law of electromagnetic induction. Whenever a conductor cuts a magnetic field, an electromotive force will be induced in the coil. That is called Faraday's law of electromagnetic induction, or another law. The current is induced in the conductor inside a magnetic field when there is a relative motion between that conductor and the magnetic field. ஸோ இப்போ வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர்னேட்டர் பார்ப்போங்க. நமக்கு வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒரு சப்ளை கொடுப்போம். ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகிருக்குதுங்க. ரைட். உள்ள அதுக்குள்ளே வந்து ரெக்டாங்குலரில் ஒரு காயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர் காயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லி 4 டெர்மினல் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள். இது வந்து என்னென்னா என்எஸ் அப்படிங்கிறது ஃபீல்டு வைண்டிங். இந்த சென்டரில் கூடிய பார்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆர்மேச்சர் வைண்டிங். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் இந்த சென்டரில் கூடிய அந்த ரெக்டாங்குலர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்னென்னா நான் கிளாக் வைஸில் ரொட்டேட்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி அப்படின்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது ஏ, இது பி. ஓகே, ஸோ இப்போ நார்த்து போல் டு சவுத்து போலுக்கு நமக்கு நார்மலாக வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அந்த டைரக்ஷன்ஸ்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறேன். ஓகே, சென்ட்ரலில் கூடிய இந்த ஆர்மேச்சர் பார்ட்டை ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணும்போது என்னன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸோட டைரக்ஷனும் இந்த ஆர்மேச்சரோட மூவிங் பண்ணக்கூடிய டைரக்ஷனும் ரெண்டும் ஒரே சேம் லைன்லேயே வரும். சேம் லைனில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கட் பண்ணாது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கார் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு கார் போயிட்டுருக்கு, அதுக்கு பேரலாக இன்னொரு காரும் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ 2 காரும் பேரலாக போயிட்டே இருக்கும்போது எப்படி இருக்குங்க, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ஸில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ கார் வந்து எங்கேயும் ஏதாவது மோதுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா, 2 காரும் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்காது. ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட். இதுவே ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்துட்டுருக்கு, அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு கார் வந்து என்ன ஆகுங்க, ஒரு காரும் இன்னொரு காரும் டச் ஆகும். ஓகே, டச் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே யூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இந்த சென்டரில் கூடிய ஆர்மேச்சரும் வந்து சேம் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் கூடிய இந்த ஆர்மேச்சர் பார்ட்டை வெர்டிக்கல் பார்ட்டில் மூவ் பண்ணுறேன். ஓகே,
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்து ஹரிசாண்டல் பொசிஷன்ஸில் மூவ் பண்ணுறேன். ஹரிசாண்டலாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இதுவும் அதுவும் சேம் லைன்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ என்னன்னா நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் எதுவுமே வந்து இன்டியூஸ் ஆகிருக்காது. ஓகே, இதுவே அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறேன். வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை போய் இந்த கண்டக்டர் கட் பண்ணுது. ஓகே, சென்டரில் கூட ஆர்மேச்சர் கண்டக்டர் கட் பண்ணுது. கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு அந்த இடத்துல கண்டக்டரில் ஆர்மேச்சர் கண்டக்டரில் நமக்கு ஒரு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து இந்தமாரி போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ போகும்போது என்ன ஆகுனா இந்த சென்டரில் கூடிய இந்த ஆர்மேச்சர் இருக்கு இல்லைங்களா, அது போய் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கட் பண்ணும். கட் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த கண்டக்டரில் நமக்கு ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறனால நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட்டில் ஒரு கரண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏசி கரண்ட் கிடைக்கும். இதுவே டிசி ஜென்ரேட்டர் இருந்தது அப்படின்னா டிசி கரண்ட் கிடச்சிருக்கும். இங்கே அல்டர்னேட்டில் ஏசி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதில் அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர் பார்க்குறோம். என்னென்ன டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப் இருக்கும், அடுத்து சாலின் போல் ரோட்டார் டைப். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹை ஸ்பீட் மிஷின்ஸில் யூஸ் பண்ணுவோம். 1000 to 3000 RPM வரைக்கும் உள்ளதில் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன, டயாமீட்ரு ஸ்மாலாக இருக்கணும் அண்டு லார்ஜ் ஆக்சியல் லென்த் உள்ளதில் யூஸ் பண்ணலாம். யூஸ்ட் இன் தெர்மல் பவர் பிளான்ட் அண்டு கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ். இங்கெல்லாம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் டைப்போட ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா, ஸோ இந்தமாரி தான் இருக்குங்க. அடுத்து சாலின் போல் ரோட்டார் டைப் லோ ஸ்பீட் மிஷின்ஸில் யூஸ் பண்ணலாம். 50 to 500 RPM வரைக்கும் உள்ள ஸ்பீடில் சாலின் போல் ரோட்டார் டைப்ஸ் ஆல்டர்னேட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹேஸ் லார்ஜ் டயாமீட்டர் அண்ட் இஸ் ஸ்மால் ஆக்சியல் லென்த் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து சாலின் போல் ரோட்டார் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து சாலின் போல் ரோட்டார் டைப் ஆல்டர்னேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்வியூ டயக்ராம். ஸோ இதோட வந்து டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டர் முடிஞ்சதுங்க. டவுட்ஸ் யாரும் இருந்ததுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஆர் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை வீடியோ.